நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். அமெரிக்காவின் சிகாகோ மற்றும் நியூ இங்கிலாந்து ஆகிய பகுதிகளில் முன்னெப்போதும் இல்லாத அளவில் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் சிகாகோவில் மற்றும் 1400க்கும் அதிகமான விமானங்களின் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளன. அமெரிக்காவில் கடந்த வாரம் பாஸ்டன், நியூயார்க், பிலடெல்பியா ஆகிய இடங்களில் கடுமையாக பனிப்பொழிந்து பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையை பாதித்தது. 2 நாட்களில் குறைந்திருந்த பனியின் தாக்கம் தற்போது சிகாகோ, நியூ இங்கிலாந்து ஆகிய இடங்களில் அதிகரித்துள்ளது. சிகாகோ சாலைகளில் 2 அடிக்கும் அதிகமாக பனி படர்ந்து உள்ளது. சாலைகளில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களில் பனி மலை போல கொட்டியுள்ளது. இதனை அகற்றும் பணியில் மீட்பு படையினர் தீவிரம் காட்டி வருகின்றனர். சாம்பெயின், இலினாய்ஸ் ஆகிய இடங்களில் 100க்கும் மேற்பட்டோர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி வேறு இடங்களுக்கு குடிபெயர்ந்தனர். மணிக்கு 129 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய சூறைக்காற்றினால் 20,000க்கும் அதிகமான மின்சார இணைப்புகள் துண்டிக்கப்பட்டன. சிகாகோவின் நெப்ரஸ்காவிலிருந்து தென் டகோட்டா வரை மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும் என்று தேசிய வானிலை மையம் எச்சரித்துள்ளது. பனிப்பொழிவு அதிகரித்த காரணத்தால் அமெரிக்கா முழுவதிலும் 2000 விமானங்களின் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளன. சிகாகோவில் மட்டும் 2100 விமானங்களின் புறப்பாடு தாமதமாயின என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. டெட்ராய்ட், பாஸ்டன், ரோட் ஐலாண்ட் ஆகிய இடங்களில் உள்ள பள்ளிக்கூடங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கிளவ்லாண்ட், ஒஹாயோ, நியூயார்க் மற்றும் பாஸ்டனில் பனிப்பொழிவு அதிகரிக்கும் என்றும் தேசிய வானிலை மையம் அறிவித்துள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. ஜே ரஃபியா, நியூஸ் 7 தமிழ், உலகச் செய்தி பிரிவு.